வணக்கம். தமிழாளி தொலைக்காட்சி செய்திகள் வாசிப்பவர் கமலா ஜெகதீஸ்வரன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஓய்வூதியம் பெறப்போகும் அரச ஊழியர்களுக்கான அவசர அறிவிப்பு. அர்ச்சனா எம்பியின் இருக்கையை மாற்றக் கோரி சபாநாயகருக்கு கஜேந்திரகுமார் கடிதம். மீண்டும் தாக்குதல் உச்சத்தை நோக்கி கச்சா எண்ணெய் விலை. இலங்கையில் ஏற்பட போகும் தாக்கம் என்ன? கொழும்பு பல்கலைக்கழகத்தில் டெங்கு ஆபத்து, ஒரு வார காலத்திற்கு மூட நடவடிக்கை. மத்திய வங்கியின் உத்தியோகபூர்வ டாலர் கையிருப்பு வீழ்ச்சி. நாட்டை உலுக்கிய பயங்கரவாத வன்முறை, துபாயில் தீட்டப்பட்ட திட்டம் வெளிவரும் அதிர்ச்சியூட்டும் பின்னணி. அறிகுறிகள் தென்பட்டால் தாமதிக்க வேண்டாம், தீவிரமடையும் மற்றொரு நோய் பரவல் தொடர்பில் எச்சரிக்கை. 15 பேர் உயிரிழப்பு, ஜெர்மன் மருத்துவருக்கு ஆயுள் தண்டனை. கனடாவில் 400 கிலோ தங்கம் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கு, ஒருவர் விடுவிப்பு. என்னை கொல்ல ஈரான் சதி, அதிர்ஷ்டவசமாக உயிரோடு இருக்கிறேன், அச்சத்தில் ட்ரம்ப். இனி தொடர்கிறது விரிவான செய்திகள். ஓய்வூதிய திணைக்களத்தினால் விசேட இணையதள விழிப்புணர்வு செயலமர்வு தொடர்பு இன்று முதல் முன்னெடுக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஓய்வு பெறும் அரச ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் வழங்குவதில் ஏற்படும் தாமதங்களை குறைக்கும் நோக்கில் இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. அடுத்த 6 மாதங்களுக்குள் ஓய்வு பெற திட்டமிட்டுள்ள ஊழியர்களுக்காக இந்த திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஓய்வூதியத்தை பெறுவதற்கு தேவையான நடைமுறைகளை முன்கூட்டியே பூர்த்தி செய்வதற்கும் உரிய காலத்தில் ஓய்வூதிய பயன்களை பெற்றுக் கொள்வதற்கும் தேவையான வழிகாட்டல்கள் இந்த அமர்வுகளில் வழங்கப்படும். ஒவ்வொரு அரச ஊழியரும் தாமதமின்றி ஓய்வூதியத்தை பெறுவது அவர்களின் உரிமையாகும் என பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு தெரிவித்துள்ளது. ஓய்வு பெறும் அதிகாரிகள் தமது ஓய்வு கால வாழ்க்கையை எவ்வித சிரமங்களும் இன்றி தொடங்குவதற்கு இந்த முயற்சி பெரிதும் துணை புரியும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாடாளுமன்றத்தில் அர்ச்சனா ராமநாதனின் இருக்கையை மாற்றக் கோரி நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சபாநாயகரை எழுத்து மூலம் கோரியுள்ளார். குறித்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: உங்களுக்கு தெரிந்தபடி நாடாளுமன்றத்தில் எனக்கு இடதுபுறம் அமைந்திருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதன் மாவட்ட அபிவிருத்தி கூட்டங்களிலும் சமூக ஊடகங்களிலும் பொது வெளியிலும் என்னை தொடர்ந்து தகாத வார்த்தைகளால் திட்டியும் வன்முறை அச்சுறுத்தல் விடுத்தும் இழிவான சொற்களை பயன்படுத்தியும் வருகின்றார். சமீப காலமாக இந்த நடத்தை எந்த அளவுக்கு மோசமடைந்துள்ளது என்றால் அது என் கவனத்தை சிதறடிப்பதால் நாடாளுமன்ற அவையில் அவரை எனக்கு அருகில் அமர வைப்பது எனக்கு இயலாத காரியமாகிவிட்டது. குறிப்பிட்ட அந்த உறுப்பினர் ஒரு சுயேட்சை குழுவிலிருந்து முதல் முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினராவர். பொதுவாக இத்தகைய உறுப்பினர்களுக்கு அனைத்து மூத்த தலைவர்கள் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் உறுப்பினர்களுக்கு இருக்கை வழங்கப்படும். இருப்பினும் வழக்கமான நடைமுறையை மீறி குறிப்பிட்ட அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் தலைவர்களுக்கும் மூத்த உறுப்பினர்களுக்கும் இடையில் அமர அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த விடயத்தில் நீங்கள் தலையிட்டு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி உறுப்பினர்களுக்கும் பிறகு சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினர்களை அமர வைக்கும் வழக்கமான நடைமுறைக்கு இணங்க குறிப்பிட்ட அந்த நாடாளுமன்ற உறுப்பினரை என்னிடமிருந்து இடதுபுறம் நகர்த்தும்படி கேட்டுக்கொள்கிறேன் என கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை மீண்டும் அதிகரித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையில் இன்று காலை 6 மணி நிலவரப்படி WTI ரக கச்சா எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 74.28 அமெரிக்க டாலர்களை வரை அதிகரித்துள்ளது. அத்துடன் இது 1.03% அதிகரிப்பாகும் என தெரிய வருகிறது. அதேவேளை பிராண்ட் ரக கச்சா எண்ணெய் பீப்பா ஒன்றின் விலை 78.81 டாலர் வரை அதிகரித்துள்ளதுடன் இது 1.01% உயர்வாக பதிவாகியுள்ளது. ஐக்கிய அரபு ராச்சியத்தின் மேபன் ரக கச்சா எண்ணெய் பேரல் ஒன்றின் விலை 73.57 டாலர்களாக காணப்படுவதுடன் இது 6.67% பாரிய விலை உயர்வை பதிவு செய்துள்ளது.
ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதலை நடத்தி வரும் நிலையில் இவ்வாறு மீண்டும் கச்சா எண்ணெய் விலை அதிகரிப்பு பதிவாகியுள்ளது. ஹார்மோஸ் நீரிணையில் அமைந்துள்ள ஈரானின் துறைமுக நகரங்களான சிரிக் மற்றும் பண்டர் அப்பாஸ் உள்ளிட்ட ஈரானின் தெற்கு பகுதிகளில் தாக்குதல் நடத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையானது இலங்கையில் எவ்வித தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டுமென பொருளாதார நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். கொழும்பு பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் டெங்கு காய்ச்சல் பரவியுள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. கொழும்பு பல்கலைக்கழகத்தை தற்காலிகமாக மூடுவதற்கு இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் சிரேஷ்ட பேராசிரியர் கபில செனவிரத்னா தெரிவித்துள்ளார். நேற்று ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். எப்படியா இருப்பினும் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் சுமார் 70 மாணவர்கள் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பல்கலைக்கழகத்தை மூடுவதற்கு தற்போது எந்தவித ஆலோசனைகளும் வழங்கப்படவில்லை என கொழும்பு மாநகர சபையின் பிரதான சுகாதார வைத்தியர் அதிகாரி ஸ்ரீ பிரதாபன் குறிப்பிட்டார். டெங்கு காய்ச்சல் பரவல் காரணமாக கொழும்பில் உள்ள அழகியல் கலைகள் பல்கலைக்கழகம் மற்றும் மொரட்டுவா பல்கலைக்கழகம் ஆகியன ஏற்கனவே தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. பிராந்திய தகவலின்படி கொழும்பு பல்கலைக்கழகத்தின் 71 மாணவர்கள் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் இந்திகா கர்ணதிலகா இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். அவர்களில் 5 மாணவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். பல்கலைக்கழகத்தில் பதிவாகியுள்ள டெங்கு நோயாளிகளில் பெரும்பாலானோர் கலை பீடத்தைச் சேர்ந்த மாணவர்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார். நிலைமையை கருத்தில் கொண்டு மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகளில் பாதிப்பு ஏற்படாத வகையில் நாளை முதல் ஒரு வாரத்துக்கு பல்கலைக்கழகத்தின் கல்வி நடவடிக்கைகளை ஒன்லைன் முறைகளில் முன்னெடுக்கப்பட பல்கலைக்கழக நிர்வாகம் தீர்மானித்துள்ளது. மாணவர்களின் ஆரோக்கியம் மற்றும் பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளிப்பதோடு கல்வி செயற்பாடுகள் தடையின்றி தொடர்வதை உறுதி செய்வதே இந்த நடவடிக்கையின் நோக்கமாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை மத்திய வங்கியின் உத்தியோகபூர்வ டொலர் மற்றும் தங்க கையிருப்பு சொத்துக்கள் கடந்த ஜூன் மாதத்தில் 6.3% வீழ்ச்சியடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மத்திய வங்கியின் அண்மைய புள்ளி விவரங்களின் மூலம் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது. இதற்கமைய கடந்த மாதத்தில் 6,881 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக பதிவாகியிருந்த உத்தியோகபூர்வ கையிருப்பு ஜூன் மாத இறுதிக்குள் 6,450 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வரை 431 டாலர்களாக குறைந்துள்ளது. உத்தியோகபூர்வ இருப்பு சொத்துக்களின் முக்கிய அங்கமாக விளங்கும் வெளிநாட்டு நாணய கையிருப்பு 2026 ஜூன் மாதத்தில் 6,661 மில்லியன் டாலர்களில் இருந்து 6,254 மில்லியன் டாலர்கள் வரை வீழ்ச்சியடைந்துள்ளது. இது 407 மில்லியன் டாலர்கள் அல்லது 6.1% வீழ்ச்சியாகும். இதேவேளை மத்திய வங்கியின் தங்க கையிருப்பு 2026 ஜூன் மாதத்தில் 216 மில்லியன் டாலர்களில் இருந்து 191 மில்லியன் டாலர்கள் வரை 11.7% குறைவடைந்துள்ளது. இதற்கு முன்னர் கடந்த 2020ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்துக்கு பின்னர் முதல் தடவையாக இலங்கை மத்திய வங்கியின் உத்தியோகபூர்வ கையிருப்பு தொகை 2026 பிப்ரவரி மாதத்தில் 7 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக கடந்திருந்தது. அந்த வகையில் பிப்ரவரி மாத இறுதியில் அதன் பெறுமதி 7,284 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக பதிவாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பாதாள உலக கும்பல் தலைவர்களில் ஒருவரான தெம்பிலி லஹிரு என்பவரின் வீடு தீ வைத்து கொளுத்தப்பட்டுள்ளது. இலங்கையின் பல பாகங்களிலும் மேற்கொள்ளப்பட்டு பல்வேறு குற்றச்செயல்கள் காரணமாக போலீசாரினால் தேடப்பட்டு வந்த நிலையில் தெம்பிலி லஹிரு நாட்டை விட்டு தப்பியோடி தலைமறைவாகியிருந்தார்.
எனினும் கடந்த 2025 ஆண்டில் இந்தோனேசியா போலீசாரினால் தெஹில் பத்ரா பத்மே உள்ளிட்டவர்களுடன் தெம்பிலி லஹிரு கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டிருந்தார். தெம்பிலி லஹிரு தற்போது தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் அவரது வீடு அடையாளம் தெரியாத ஒரு குழுவினரால் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளது. வலஸ் முல்லை அருகே மித்தனியா ஜலம்பிட்டியா பகுதியில் அமைந்துள்ள குறித்த வீடு தீ வைப்பு சம்பவம் காரணமாக பெரும் சேதம் அடைந்துள்ளது. இச்சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சமூகத்தில் தோல் நோய்களின் பரவல் தீவிரமாக அதிகரித்து வருவதாக தோல் நோய்கள் குறித்து அதிக விழிப்புடன் இருக்குமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு தோலில் மாற்றங்கள் அறிகுறிகள் தென்பட்டால் தாமதமின்றி உரிய வைத்திய ஆலோசனையை பெறுமாறும் வைத்தியர்கள் வலியுறுத்துகின்றனர். நாட்டில் தோல் நோய்கள் தற்போது தீவிரமாக சுகாதார பிரச்சனையாக மாறியுள்ளதாக தோல் வைத்தியர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த சில நாட்களாக தோல் நோய்களுக்கான சிகிச்சைக்காக வைத்தியசாலைகளுக்கு வரும் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக தோல் வைத்தியர் நயானி மதரசிங்கா தெரிவித்துள்ளார். சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் பங்கேற்ற போது இவ்வாறு தெரிவித்துள்ளார். எனவே வேகமாக பரவி வரும் தோல் நோய்கள் தொடர்பில் பொதுமக்கள் அவதானத்துடன் இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை கடந்த 24 மணி நேரத்தில் கண்டறியப்பட்ட புதிய டெங்கு நோய்களின் எண்ணிக்கை 2000 எட்டியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. மேலும் இந்த ஆண்டு டெங்கு தொடர்பான இறப்புகளின் எண்ணிக்கை 42ஆக அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. 15 நோயாளிகளின் மரணங்களுக்கு காரணமாக இருந்த ஜெர்மனியைச் சேர்ந்த மருத்துவர் ஒருவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மன் தனியுரிமை விதிகளின்படி ஜோஹன்னாஸ் எம் என்று மட்டும் பெயரிடப்பட்ட 41 வயதான அந்த மருத்துவர் 2021 செப்டம்பர் முதல் 2024 ஜூலை வரை 12 பெண்கள் மற்றும் 3 ஆண்களின் மரணங்களுக்காக பெர்லினில் உள்ள ஒரு நீதிமன்றத்தால் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளார். பாதிக்கப்பட்டவர்கள் 25 முதல் 94 வயது உட்பட்டவர்கள் என்றும் அவர்கள் அனைவரும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருப்பதாகவும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. அந்த மருத்துவர் தனது நோயாளிகளின் அனுமதியின்றி பல்வேறு மருந்துகளின் கொடிய கலவையை அவர்களுக்கு வழங்கியதாக அரசு தரப்பு சட்டத்தரணிகள் தெரிவித்தனர். பல சந்தர்ப்பங்களில் தனது தடயங்களை மறைப்பதற்காக அவற்றுக்கு குறிவைத்து மருத்துவர் தீ வைத்ததாகவும் நீதிமன்றத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜூலை 2024 அவர் கைது செய்யப்படுவதற்கு சற்று முன்னர் அந்த மருத்துவர் ஒரே நாளில் 2 நோயாளிகளின் மரணங்களுக்கு காரணமாக இருந்ததாக அரசு தரப்பு சட்டத்தரணிகள் தெரிவித்தனர். இதன் போது மரணமான ஒரு மூதாட்டியின் வீட்டுக்கு மருத்துவர் தீ வைக்க முயன்றதாகவும் ஆனால் அதில் அவர் தோல்வி அடைந்ததாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். சுமார் 1 வருட காலமாக நடைபெற்று வரும் இந்த வழக்கின் விசாரணையின் பெரும்பகுதி முழுவதும் அந்த மருத்துவர் எதுவும் கூறவில்லை. ஆனால் கடுமையாக நோய்வாய்ப்பட்டிருந்த தனது 12 நோயாளிகளின் மரணங்களுக்கு தாம் காரணம் என்பதை அவர் கடந்த மாதம் ஒப்புக்கொண்டார். அவர்களை துன்பத்தில் இருந்து பலவீனத்தில் இருந்தும் காப்பாற்றுவதன் மூலம் தான் சரியானதை செய்வதாக தன்னைத்தானே நம்ப வைத்து கொண்டதாக அவர் நீதிமன்றத்தில் கூறினார். இந்நிலையில் தான் ஏற்படுத்திய அனைத்து துன்பங்களுக்கும் மன்னிப்பு கோருவதாகவும் அவர் தெரிவித்தார். மருத்துவருக்கு எதிராக வழக்குகள் நிரூபிக்கப்பட்டு அவர் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் அது ஜெர்மனியின் வரலாற்றில் நடந்த மிகப்பெரிய தொடர் கொலை சம்பவங்களில் ஒன்றாக இருக்கும் என ஜெர்மன் ஊடகங்கள் கூறுகின்றன. கனடா விமான நிலையம் ஒன்றிலிருந்து 400 கிலோ எடையுள்ள தங்கக்கட்டிகள் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஒருவர் மீதான குற்றச்சாட்டுக்களை அதிகாரிகள் விலக்கிக் கொண்டுள்ளார்கள். 2023 ஆண்டு ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி சுவிட்சர்லாந்தின் சூரிச்சில் உள்ள வங்கி ஒன்றிலிருந்து கனடாவின் டொரண்டோவுக்கு 2 பார்சல்கள் அனுப்பப்பட்டுள்ளன.
கனடாவின் டொரண்டோ விமான நிலையத்தில் உள்ள சரக்கு சேமிப்பகத்தில் அந்த பார்சல்கள் வைக்கப்பட்டிருந்தன. சிறிது நேரத்தில் தக்க ஆவணங்களுடன் வந்த ஒருவர் அந்த பார்சல்களை தனது ட்ரக்கில் ஏற்றிக்கொண்டு சென்றுள்ளார். அன்றிரவு 9 மணியளவில் அந்த பார்சல்களை பெற்றுக்கொள்ள சிலர் வந்துள்ளனர். அவர்கள் அந்த பார்சல்களுக்கான ஆவணங்களை கொடுக்க அப்புறம்தான் தெரிய வந்துள்ளது ஏற்கனவே வந்த நபர்கள் மோசடியாளர்கள் என்பது. அந்த பார்சல்களில் 6600 தங்க கட்டிகள் இருந்துள்ளன. 400 கிலோ எடையுள்ள அவற்றின் மதிப்புள்ள அப்போதே சுமார் $20 மில்லியன். அத்துடன் மற்றொரு பார்சலில் $2 மில்லியன் கரன்சியும் இருந்துள்ளது. சினிமா பாணியில் நடந்த அந்த கொள்ளை சம்பவம் தொடர்பில் 9 பேர் மீது குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அவர்களில் ஒருவர் அம்மாத் சௌத்ரி. இந்நிலையில் அந்த வழக்கில் இருந்து சௌத்ரியை விடுவிக்கப்பட்டுள்ளதாக அவரது சட்டத்தரணியான ரவின் பிள்ளை தெரிவித்துள்ளார். என்றாலும் இதனால் சௌத்ரி மீதான குற்றச்சாட்டுகள் விலக்கி கொள்ளப்பட்டன என்பது குறித்து ரவின் பிள்ளை விளக்கம் அளிக்கவில்லை. விடயம் என்னவென்றால், கனடா வரலாற்றிலேயே பெரும் பரபரப்பை உருவாக்கிய அந்த கொள்ளை சம்பவத்தில் $89,000 மதிப்புடைய 6 வளையல்கள் மட்டுமே மீட்கப்பட்டன. மீதமுள்ள தங்கம் என்ன ஆயிற்று என்பது இதுவரை தெரியவில்லை. அது உருக்கப்பட்டு விற்கப்பட்டிருக்கலாம் என கருதப்படுகிறது. உடன்பாட்டை மீறி ஈரான் ஹோர்மோஸ் ஜலசந்தியில் வணிக கப்பல்களை தாக்கியதால் ஒப்பந்தத்தை அதிரடியாக ரத்து செய்து ஈரான் மீதான தாக்குதலை அமெரிக்கா தீவிரப்படுத்தியுள்ளது. நேற்று ஈரானின் 80க்கும் மேற்பட்ட இராணுவ நிலைகள் மீது அமெரிக்கா வான்வழி தாக்குதல் நடத்தியது. இதனிடையே ஈரான் தன்னை படுகொலை செய்ய திட்டமிட்டு வருவதாகவும் அவர்களின் ஹிட் லிஸ்டில் தனது பெயர் முதன்மையாக உள்ளதாகவும் ட்ரம்ப் அச்சம் தெரிவித்துள்ளார். துருக்கியில் நடைபெற்று வரும் நேட்டோ உச்சி மாநாட்டின் இடையே செய்தியாளரிடம் பேசிய ட்ரம்ப், இதுவரை நான் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பி இருக்கலாம், ஆனால் அது எப்போதும் நீடிக்காது என கவலையை வெளிப்படுத்தியுள்ளார். அமெரிக்கா பிரதிநிதிகள் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தலாம், ஆனால் அதன் மூலம் எந்த ஒரு நல்ல முடிவும் கிடைக்கும் என தனக்கு நம்பிக்கை இல்லை என்றும் ட்ரம்ப் கூறியுள்ளார். அமெரிக்காவால் கொல்லப்பட்ட ஈரானிய உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கமேனியின் இறுதிச் சடங்கு நிகழ்வின் போது தெஹ்ரானில் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டிருந்த போது ட்ரம்ப் மற்றும் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவை கொல்லக்கோரி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. இந்த சடங்கு நடந்து மைதானத்தில் ட்ரம்ப் மற்றும் நெதன்யாகுவுக்கு குறிவைப்பது போல சித்தரிக்கப்பட்டு போஸ்டர் ஒட்டப்பட்டிருந்தன. இந்நிலையில் தன்னை கொல்ல ஈரான் சதி செய்வதாக ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் மற்றொரு செய்தியூடாக உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுபவர் கமலா ஜெகதீஸ்வரன். நன்றி.